நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெசிகாவுடைய ஸ்ட்ரென்த்ஸ், அவளுடைய குரல், அவளுடைய ஃபீல், அவளுடைய ரொம்ப அழகான ஒரு பர்சனாலிட்டி. இது கூட அவ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பல ஸ்டைல்ஸை இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல கொண்டு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா பாடியிருக்கான். அவளுக்கு இந்த ஷோல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் அவளுக்கு டிசர்வ் பண்ற நல்ல இடம் கிடைக்கும். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுக சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே. காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு இன்பம் போல் இன்பம் தருமோ, கோடைக்கீர்த்தனமும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல் அர்த்தம் தருமோ, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே. இங்கு சிறு குழந்தை தன் கைகள் நீட்டிடுமோ, அங்கு தோன்றாயோ கொள்ளை நிலவே, இங்கு மனித இனம் போலோய்ந்து சாய்ந்திடுமோ, அங்கு தூவாயோ வெள்ளை குயிலே, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுக சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே. Jessica, very fine performance. நல்லா பாடுனீங்க. It's one of our most favorite songs of Rahman sirs, and the lyrics especially ரொம்ப டச்சிங். சில லைன்ஸ் வந்து நீங்க வரியோட ஸ்டார்டிங்ல அந்த பிரெத் ஃபுல்லா கொடுத்துடுறீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஐ திங்க் யூ டிட் அ குட் ஜாப். தேங்க்யூ. ஜெசிகா, உன்னோட எல்லா சாங்ஸ்லேயும் நீ ஏதோ ஒரு
ஒரு ஒரு விதமான விஷயத்தை நீ கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் சேட்னஸ், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இமோஷன், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மெசேஜ். இப்போ சங்கர் மாதேவன் சார் பாடுறாருன்னா அதில் தெர் இஸ் அ சர்டன் ஃபீலிங் யூ வில் கெட். யேசுதாஸ் சார் பாடுறாருன்னா அதில் ஒரு ஃபீலிங். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தெர் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் ஃபீலிங் தட் தி கிவ். உன்னோட அந்த டெலிவரி ஆஃப் த சாங்ஸில் ஒரு மெசேஜ் வருது. லைக் யூ ரியலி ட்ரைங் டு ரீச் அவுட் டு தி ஆடியன்ஸ் மாதிரி. ஸோ அது எனக்கு கேட்டது. ஆல் தி பெஸ்ட். ஜெசிகா, நல்லா பாடினேன். உன்னுடைய அந்த வாய்ஸ், அதனுடைய டைமென்ஷன் எனக்கு பிடிச்சது என்னென்னா, கீழே வந்தாலும் அந்த பாடியோடு இருக்கு, மேலே போகும்போதும் தின்னாகாமல் திக்காக அந்த பாடி. அது ரொம்ப ரேர். சுசிலாமாவுக்கு அப்படி தான், மேலே பாடினாலும் அந்த ப்ராட்னஸ் இருக்கும், கீழே வந்தாலும் அது வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். உன்னுடைய வாய்ஸில் அது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரம். இந்த பாட்டில் எந்த இடத்துல நீ மிஸ் பண்ணன்னு நினைக்கிறேன்? ஒரு லிரிக்ஸ் அப்புறம் ஒரு அந்த ஃபாஸ்ட் சங்கதி அது கரெக்டாக விழுந்துச்சா? என்னாச்சு? ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த இடம் பாடு திருப்பி. அது நீ போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டேன். மற்றதெல்லாம் 99% மற்ற நல்லா பாடியிருக்கல. ரைட். அதை தான் நினச்சிட்டு நம்ம ஃபுல் அந்த எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி நம்மளுடைய அந்த பாடல் வழங்க அந்த ப்ரெசன்டேஷனை கரெக்டாக கொடுத்துடணும். ஓகே, வாழ்த்துக்கள். ஜெசிகா, வைல்ட் கார்டு ஃபைனல்ஸோட ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் அவ்வளோதான். ஃப்ரீ ஸ்டைல் பாட்டும் பாடியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஓட்ஸ் வந்து கவுண்டிங் போயிட்டுருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டுன்றதுனால இந்த கேள்வி. எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, முடிஞ்சுது போ. எனக்கா 20 லட்சத்துக்கு ஒரு காரு, ஒரு 1 கோடிக்கு ஒரு வீடு. கனவுல தாரு. கனவுல தரியா? சரி, மாக்காப்பாக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு என்ன கொடுப்பீங்க ஜெசிகா? அவருக்கும் சேம் தான். அவருக்கும் சேம் தான். கனவு. நான் வந்து உனக்கு ஃப்ரீயாக கை கொடுக்குறேன். ஃப்ரீயாக கை கொடுக்குறேன். சும்மா கொடுக்க மாட்டேன் ஜெசிகா. கையெல்லாம் இந்த போ